அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் பொன்முடி அமர வேண்டிய இடம் அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி முன்வரிசையில் 6ஆம் நம்பர் சீட்டில் அமர்ந்து வந்தார். இந்த நிலையில் பொன்முடியின் இருக்கை அமைச்சர் ஏவ வேலுவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். பொன்முடி அவர்களுடைய இருக்கை அமைச்சர் ஏவ வேலுவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையினுடைய இந்த மானிய கோரிக்கை விவாதம் மற்றும் முதலமைச்சருடைய பதிலுரை போன்றவை எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இதுல முன்வரிசையில அமரக்கூடிய அமைச்சர்கள் எப்போதும் கவனம் பெறுவார்கள். அதே போல அந்த போர்ட்போலியோ என்று சொல்வார்கள், அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள். இதுல பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நேற்றும் அவைக்கு வரவில்லை, இன்றும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இந்த நிலையில் அவருடைய இருக்கை தற்போது அமைச்சர் ஏவா வேலுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், முதல் இடத்தில் முதலமைச்சர் அமர்வார், 2ஆம் இடம் துரைமுருகன் அவர்கள், 3ஆம் இடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படியே அந்த படிநிலைகள் ஒவ்வொன்றாக வரும். அதில் இருக்கை எண் 6 என்பது இதற்கு முன்பு பொன்முடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 7ஆம் இடத்தில் ஏவா வேலு இருந்து வந்தார். இந்நிலையில் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதால் 7ஆம் இடத்தில் இருந்த ஏவா வேலு ஒரு இடம் முன்னேறி 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். தற்போது தமிழக அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கின்றது. அந்த அதிகாரப்பூர்வ பட்டியலையும் தமிழக அரசின் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் புதிதாக அமைச்சரவையில் மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருக்கு 31வது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்த போதும் அவருக்கு அதே இடம் தான் இருந்தது. தற்போது அவருக்கு 31வது இடமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி, பொன்முடி இருவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அமைச்சர்களுடைய இடங்களும் மாறி இருக்கின்றது. 16ஆம் இடத்திலிருந்து 15, 14லிருந்து 13, இது போன்று சில அமைச்சர்களுடைய இடங்கள் என்பது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திமுக அரசு அமைந்த இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 6வது முறையாக இது போன்று போர்ட்போலியோ மாற்றப்பட்டு இந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் தற்போது தமிழக அரசின் இணையதளத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளது.